இந்தியன் ரூபி இந்தியாவின் ரூபாய் மதிப்பு கடந்த 7 வருடங்களில் இல்லாத அளவுக்கு குறைவாக உள்ளது. REER ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இதனை உறுதி செய்கிறது. REER ஒரு நாட்டின் நாணயத்தின் உண்மையான மதிப்பை கணக்கிட பயன்படுத்தப்படும் ஒரு குறியீடு. கடந்த 3 மாதங்களாகவே இந்திய ரூபாயின் மதிப்பு குறைவாகவே இருக்கிறது. REER குறியீடு 100க்கு குறைவாக இருந்தால் மதிப்பு குறைவு என்று அர்த்தம். அக்டோபர் மாதத்தில் 97.47ஆக குறைந்து உள்ளது. நீங்கள் ஒரு இந்திய பொருளை வெளிநாட்டில் விற்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். ரூபாயின் மதிப்பு மற்ற நாட்டு நாணயங்களை விட அதிகமாக இருக்கிறதா அல்லது குறைவாக இருக்கிறதா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? இதை இந்தியாவின் பணவீக்கம், விலைவாசி உயர்வு மற்றும் மற்ற நாடுகளின் பணவீக்கம் ஆகிய இரண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலம் கணக்கிடப்படுகிறது. இதுவே REER ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் குறியீடு என்பதாகும். REER 100ஐ விட அதிகமாக இருந்தால் இந்திய பொருட்களின் விலை வெளிநாட்டினருக்கு அதிகமாக உள்ளது என்று அர்த்தம். இது இந்தியாவின் எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதிக்கு சாதகமான நிலை இல்லை. இப்போது இருப்பது போல REER 100ஐ விட குறைவாக இருந்தால் இந்திய பொருட்களின் விலை வெளிநாட்டினருக்கு குறைவாக உள்ளது என்று அர்த்தம். இது ஏற்றுமதிக்கு மிக நல்லது. இந்தியாவின் ரூபாய் அண்டர் வேல்யூட், அதாவது குறைவாக இருப்பதற்கு காரணங்களை பார்ப்போம். முதல் காரணம், இந்தியாவில் லோ டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன், அதாவது விலைவாசி உயர்வு மிக குறைவாக உள்ளது. இந்தியாவுக்கு உள்ளே இப்போது பணவீக்கம், விலைவாசி உயரும் வேகம் மற்றும் முக்கியமான வெளிநாடுகளை ஒப்பிடும்போது மிகவும் குறைவாக உள்ளது. இந்தியாவில் விலைவாசி குறைவாக இருந்தால் வெளிநாடுகளுக்கு விற்கப்படும் பொருட்களின் விலையும் குறைவாக இருக்கும். இதன் காரணமாக REER குறியீடு குறைந்து ரூபாயின் மதிப்பு குறைவாக காட்டப்படுகிறது. இரண்டாவது காரணம் நாமினல் டெப்ரிசியேஷன், அதாவது டாலருக்கு எதிரான மதிப்பு குறைவு. அமெரிக்க டாலர் போன்ற முக்கியமான வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக இந்திய ரூபாயின் நாமினல் வேல்யூ மதிப்பு குறைந்து உள்ளது. உதாரணமாக, ஒரு டாலர் வாங்க அதிக இந்திய ரூபாய் தேவைப்படுகிறது. ரூபாய் 88 ரூபாய் 89 வரை தேவைப்படுகிறது. இந்த நாமினல் மதிப்பு குறைவதும் REER குறியீடு கீழே இறங்க ஒரு காரணமாக இருக்கிறது. ரூபாயின் REER குறைந்தது இந்தியாவிற்கு நல்லதுதான். ஏனெனில் இது இந்திய பொருட்களை உலக சந்தையில் மலிவானதாகவும் போட்டித்திறன் மிக்கதாகவும் மாற்றுகிறது. இதனால் நமது ஏற்றுமதிகள் பல மடங்கு அதிகரிக்கும்.